ஹாய் வாங்க வணக்கம். மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு வத்தல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா 6 கிலோ 100 ரூபான்னு விற்றுச்சுப்பா. நானும் குடுகுடுன்னு பை எடுத்துகிட்டு ஓடி போய் வாங்கிட்டு வந்து அதை சாயங்காலமாக அரிஞ்சு நமக்கு எந்தெந்த சைஸில் பீஸ் வேணுமோ அப்படிலாம் அரிஞ்சு போட்டுக்கலாம். அரிஞ்சு போட்டு அந்த கொட்டையும் போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து கொட்டை போடல, சரிங்களா? இது வந்து நான் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு இல்லை, மாங்காய் வத்தலாக சாப்பிட்றது தான். எனக்கு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுக்கெல்லாம் மாங்காய் வத்தலாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வத்தலாக சாப்பிட்றதுக்கு போட்டதால் நான் கொட்டையெல்லாம் வந்துட்டு அதில் இருக்கிற சதைப்பிடிப்புலாம் அரிஞ்சு போட்டேன். கொட்டையை தனியாக தூக்கி போட்டேன். நீங்கள் வந்து ஊறுகாய் தாளிக்கிற மாதிரினா கொட்டையை அப்படியே போட்டுக்கோங்க. 2 பக்கமும் சதைப்பிடிப்போட அப்படியே போட்டுக்கோங்க. கொட்டை போட்டுக்கோங்க. ஊறுகாய் தாளிக்கும் போது கொட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், மாங்காய் கொட்டை. இதே அரிஞ்சு இப்போ ஒரு 20 மாங்காய் அரியிறீங்கன்னா அந்த கை பிடிச்சதில் ஒரு பிடிச்சி இப்படி உப்பு போடுங்க. உப்பு போட்டு சும்மா துளியோண்டு இந்த கை நீட்டி அது நிறைய கொட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கோங்க, சரிங்களா? 20 மாங்காய்க்கு அந்த அளவு. 100 மாங்காய் போடுற மாதிரினா ஒரு சின்ன படியால் ஒரு படி போட்டு அதுக்கப்புறம் ஒரு கை சேர போடலாம் 100 மாங்காய்க்கு. இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா அந்த மாதிரி அளவுலாம் சொல்லுவாங்க. நான் எங்கள் வீட்டில் வந்து நிறைய வத்தல் போட்டு வச்சுருப்பாங்க. எங்கள் ஊர்லேயே சரிதான், எங்கள் மாவட்டத்திலே சரிதான், நிறைய பேர் மாங்காய் அந்த மாதிரி சீசன் டைமில் வாங்கி அதை அரிஞ்சு உப்பு போட்டு காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க. இந்த மாங்காயை காய வைக்கணும்னா உப்பு போட்டு அப்படியே வச்சிடணும்ப்பா. நாள் அரியிறோம் அப்படின்னா அதை அப்படியே உப்பு போட்டு வச்சுருங்க. காலையில் அரியிறோம்னா சாயங்காலம் எடுத்து ஒரு குலுக்கி விட்டு வைங்க, சரிங்களா? சாயங்காலம் அரிஞ்சு போட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி ஒரு குலுக்குங்க. மேலே இருக்கிற மாங்காய் அடியில் போகணும், அடியில் இருக்கிற மாங்காய் மேலே வரணும். நல்லா குலுக்கி விட்டு வச்சிங்கன்னா சூப்பராக ஊறி போயிருக்கும். அதையே வந்துட்டு 2வது நாள் காய வச்சாலும் சரி, 3வது நாள் தான் நாங்கள் காய வைப்போம். 3வது நாள் வந்துட்டு காய வைங்க. சிமெண்ட்டு தரையாக இருந்தால் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்படியே சிமெண்ட்டு தரையில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்குங்க. அப்படி இல்லை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, சிமெண்ட்டு தரையில் போட்டிங்கன்னா உப்பாக வெள்ளையாக உப்பு பிடிச்சிக்கும். அதனால் வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரினா ஒரு சாக்கு போட்டுக்கோங்க, இல்லை மொத்தமான துணி போட்டுக்கோங்க. சாக்கே போட்டுக்கோங்க. இந்த உரம்பை தவிட்டு பையெல்லாம் இருக்குது இல்லையா, அலசி 2 சாக்கு வச்சுருந்து நிறையா போடுற மாதிரினா அந்த சாக்கில் போட்டுக்கோங்க. தனித்தனியாக ஒரு பீஸும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கையால் எடுக்க வேண்டாம், முடிஞ்ச கரண்டியால் எடுங்க. இல்லைன்னா கை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் கையை நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு கை வைங்க. ஆனால் பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது, கெட்டு போயிடும், சரிங்களா? மாங்காய் ஊறுகாய் இருந்தாலும் எலுமிச்சை ஊறுகாயாக இருந்தாலும் ஊறுகாயை வந்துட்டு நம்ம பீரியட்ஸ் டைமில் எடுக்கும்போது அது கெட்டு போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு, அத்தனையும் வேஸ்ட்டு. நாங்கள் அப்படி தான் பீரியட்ஸ் டைமாக இருக்கும்போது மாங்காயில் கையை வைக்க விட மாட்டாங்க 3 நாள் வரலையும். சூப்பராக இருக்குப்பா. இது நாங்கள் வந்து வத்தலாக சாப்பிட்றது தான் நான் வாங்கி அரிஞ்சு போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு நல்லா காயணும். இதை எப்படி காய வைக்கிறதுனா, சாக்கில் தனித்தனியாக எடுத்து போட்டுறீங்களா? போட்டதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் அந்த பக்கெட்டில் வந்து உப்பு தண்ணி அப்படியே இருக்கும், அப்படியே வைங்க. திரும்ப சாயங்காலம் அந்த மாங்காயை எடுத்து திரும்ப அந்த தண்ணியிலே போடுங்க. மறுநாள் சாக்கு போட்டு அந்த மாங்காயை எடுத்து வெளியே போடுங்க. காயிட்டு ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளேயே போடுங்க. அந்த தண்ணி இழுக்கிற வரலையும் காலையில் காய வைக்கணும், சாயங்காலம் எடுத்து பக்கெட்டில் போடணும். காலையில் காய வைக்கணும், சாயங்காலம் எடுத்து பக்கெட்டில் போடணும். அந்த உப்பு தண்ணியிலே அந்த தண்ணி தண்ணி இழுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக நல்லா காய வச்சு நல்லா மொடப்பாக காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கூட வத்தலாக இருந்ததுன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஊறுகாய் தாளிக்கலாம். நம்ம வேணுங்கும் போது கொஞ்சம் ஒவ்வொரு பிடிச்சி இப்படி தாளிச்சிக்கலாம்ப்பா. சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு மாங்காயெல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். அந்த மாங்காய் சீசனும் போது நம்ம போட்டால் தான் நமக்கு லாபம். நினைக்கும் போது மாங்காய் கிடைக்காது இல்லையா? கிடைக்கிது, இருந்தாலும் இப்போலாம் வந்து நினைக்கும் போது மாங்காய் கிடைக்கிது, ரேட்டு அதிகம். ஏன்னா இந்த சீசன் டைமில் வாங்கும்போது தான் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு அதிர்ஷ்டமாக என்னவோ தெரியல, 6 கிலோ 100 ரூபா, 3 கிலோ 50 ரூபான்னு விற்றோடனே டக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டேன். ஆனால் 4 கிலோ 100 ரூபான்னு தான் விற்றுட்டு இருந்தது. திடீர்னு அன்றைக்கி நான் வேலைக்கு போகல, லீவு படுத்துருந்தேனாங்காட்டியும் 6 கிலோ 100 மாங்கான்னு சொல்லி விற்ற உடனே குடுன்னு காசை எடுத்துகிட்டு கட்டவை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டேன். வீட்டுக்கு முன்னாடியே ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், காய வச்சிட்ருக்கேன்.
வந்து நான் கேமரா வந்து கேமராவில் விரல் வச்ச மாதிரி பிடிச்சிட்ருக்கேன் தெரில. வெயிலில் வந்து எனக்கு வீடியோவே தெரியல. அதை உங்ககிட்ட காய வைக்கிறது எப்படின்னு சொல்லி காட்டலான்னு தான் வீடியோ எடுத்தேன். விரல் வச்சிட்ருக்கிறேன் போல், அது தெரியல. அந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கும்போது தான் தெரியுது. பாருங்கள், ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, ஆனால் ஈர கை வைக்கக்கூடாது. நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது, சரிங்களா? அந்த வத்தல் பொறுத்தளவுக்கு பீரியட்ஸ் டைமில் தொடக்கூடாது. ஊறுகாய் தாளிச்சதுக்கப்புறமும் அப்படி தான், பீரியட்ஸ் டைமில் ஊறுகாய் தொடக்கூடாது, சரிங்களா? ஆனால் சூப்பராக இருக்கும். நாங்களாம் வந்துட்டு எங்கள் பிள்ளைங்களாம் சரி, நானும் சரி, என் சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு எல்லாருமே அந்த வத்தல் தான் சாப்பிடுவோம். அப்படியே அப்பப்போ ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா வத்தல் எடுத்து சாப்பிடுவோம். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.